இந்த தகுதியற்றவன் எனக்கு மட்டுமே சொந்தமான என்னுடைய மகாராணியை காதலிக்கும் மிகப்பெரிய குற்றத்தை செய்திருக்கிறான். இந்த அயோக்கியனை சுவரில் உயிரோடு சமாதிக்கட்ட ராமாதா, தங்களின் கட்டளையை சிரம் தாழ்த்தி நிறைவேற்றுவேன் பேரரசே. நன்றி பேரரசே, நன்றி. வாவ், பேரரசர் கட்டளையிட்டு விட்டாரடா. வா. ராதா, ராதா, ராதா. யாரையும் ராதா 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 ராதன்னு புலம்பிட்டே இருக்கேன். ராதனா இல்லை, செத்துட்டாவ. இப்போ கரண்ட்ல உயிரோடு இருக்கிறது ராதிகாப்பா. இவனுடைய ராணி. பேசாம சாவுனி. கடவுள் யாரையும் எப்பயும் கொலை பண்ண வைக்க கூடாது. ஆனா கொலை பண்ணும் போது ஒரு சுவாரஸ்யம் வருது. அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து ஒரு கரண்ட் வெளியே வரா. அதுவும் அந்த ரத்தத்தை சூடா பார்க்கும் போத அந்த ஃபீலை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாத சுகம், சுகம், பரம சுகம். ஆனா மோகன், தெரியுமா, இந்த பரம சுகம் இது டபுளாவும் ஆக முடியும். இத பார்த்து ராதிகா துடியா துடிக்கிறத அப்ப நான் பாப்பல. அப்ப இந்த சுகம் டபுள் ஆயிடும். பார்க்கணும் அந்த காட்சிய. முகம் அப்படியே துடிக்கிறத. எனக்கு அவன் பண்ணது தப்பு தானடா. அப்புறம் துடிக்க தானே வேணும். தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கணும்ல. தப்பு பண்றவங்கள தண்டிச்சு ஆகணும் இல்லையா? ஏய் ராதிகா, உனக்கு நான் தண்டனை என்ன தெரியுமா? உனக்கு நான் உன் மகனோட வீடியோ அனுப்புறேன். அப்போ உன் நெத்தி புட்டில் அடிச்ச மாதிரி புரியும் உன் கர்மா. இது வரைக்கும் உனக்கு தெரிஞ்ச எல்லாமே ரொம்ப அழகா தெரிஞ்சதில்ல. கழுத்துல தாலிய கட்டாராமா, குங்குமத்தை வைக்கிறாராமா. இப்ப வாடி கண்ணில் ரத்தம் வரும். உன் பிள்ளையோட வீடியோவை இந்த மாதிரி கண்ணில் பாப்பல, அப்ப மனசு பொங்கும். அஸ்திவார ஆட்டம் கண்டு போயிடா. பாரணி, இந்த வீடியோவை அனுப்பிதான் ஆகணும். இல்லை இந்த உலகம் இப்ப என்ன சொல்லும்? இப்படி அநியாயமா தாயை பிள்ளைய பார்க்க விடாம பண்ணிட்டான்னு இந்த சமுதாயம் துப்புமே. அடைந்த காதல் கத்திரிக்கா ஒரு மனுஷனை என்னெல்லாம் பண்ண வைக்குது. ராதிகா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ நிதானமா ஒரு ஓரத்துல உட்கார்ந்து யோசினா உனக்கு என்னெல்லாம் கொடுக்கல. காதல், மரியாதை உட்பட ஒரு பொண்ணுக்கு தேவை என்னவோ அது எல்லாத்தையும் உனக்கு நான் ஒண்ணு விடாம கொடுக்கல. அது போதும் இல்லையா? பதிலுக்கு நீங்க எனக்கு என்ன பண்ணீங்க? துரோகம் பண்ணீங்க. அது என்ன துரோகம்? நம்பிக்கை துரோகம்.
நம்ப வச்சு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணல, அதுக்கான விலையை கொடுத்தது ஆகணும்ல. அது எப்படி தெரியுமா? உன்னோட புள்ள மூலமா. இப்போ இந்த வாய்ஸ் நோட்டை நிறுத்து. இதுக்கப்புறமா நான் உனக்கு ஒரு வீடியோ நோட் அனுப்புவேன். அதை கண்ணு நல்லா திறந்து வாயை பொழந்துக்கிட்டு கவனமா பார்க்கணும். புரியுதா? பாய் ராதிகா, பாய். இவன் ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நான் உன்னை எவ்வளோலாம் காதலிச்சேன், ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. காதல் மரியாதைன்னு ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுத்தேன். ஆனா நீ எனக்கு என்ன கொடுத்த? பதிலுக்கு நீ எனக்கு என்ன கொடுத்த? துரோகம், அதுவும் நம்பிக்கை துரோகம். நீ என்ன நம்ப வச்சு எனக்கு நம்பிக்கை துரோகத்தை கொடுத்தல, அதுக்கு பதிலா நான் உனக்கு ஒன்று கொடுக்கணும்ல. எப்படி கொடுப்போம் தெரியுமா? உன் புள்ள மூலமா கொடுப்பேன். இப்போ இந்த வாய்ஸ் நோட் ஆஃப் பண்ணு. இதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு வீடியோ நோட் அனுப்புவேன். அதை கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு வாயை பொழந்துக்கிட்டு பாரு. மானஸ், ராதா பாத்து ஜாக்கிரதை. ராதிகா என்னாச்சு? மானஸ், மானஸ். ராதா நீ டென்ஷன் ஆகாத, அவனுக்கு எதுவும் ஆகாது. ராதிகா கொஞ்சம் தைரியமா இருமா. ஐயோ, என்ன ஒண்ணும் ஆகாது. பண்ணி வச்சிருக்காரு? மானஸ், நான் இப்ப என்ன பண்றது? மானஸ் எப்படி காப்பாத்துறது? ராதா ப்ளீஸ் நீ டென்ஷன் ஆகாத. மோகன் அண்ணா இருக்கார்ல, எல்லாம் அவர் பார்த்து பாரு, ஒன்னும் ஆகாது. ராமா, ராமா. பொண்ணு கண்ணு முழிச்சிட்டாங்க. ராமான்னு யாரையோ கூப்பிடுறாங்க. நான் தான் ராமா, நான் தான். குஷி, குஷி, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? ரொம்ப வலிக்குதா? மானஸ் கடிச்சானா? நீ கவலைப்படாத, மானஸ் சீக்கிரமா கிடைச்சிருவா. அப்பா அவர்கிட்ட இருந்து சீக்கிரம் கால் வந்துரும். அவர்கிட்ட இருந்து இன்னும் கால் வரலையா? அஜித் போன் கொடுங்க. அண்ணா இதை வச்சுக்கோங்க. அத்தை, நீங்க உங்க போனை அப்பா கிட்ட கொடுத்தீங்கல்ல? ஆமா குஷி. ராமா, எப்பவுமே என் போன்லயும் அத்தை போன்லயும் லைவ் லொகேஷன் ஷேர் ஆகும். அத்தையோட போனை ட்ராக் பண்ணா அப்பா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிடும். என்னோட போன். குஷி குஷி ரிலாக்ஸ். குஷியோட போன் என்கிட்ட தான் இருக்கு. இதோ.
நான் இது மூலமா லொகேஷன் ட்ராக் பண்ணிடுறேன். குஷி, என் போனோட லொகேஷன் நம்பர் 12 காந்தி ஸ்ட்ரீட் கோவலம்னு காட்டுது. காந்தி ஸ்ட்ரீட் கோவலமா? எப்பேற்பட்டவன் வந்தாலும் இங்க என்ன நடந்துச்சுன்னு கண்டே பிடிக்க முடியாது. அப்பனும் புள்ளியும் மேல போய் சேரத்துக்கு எல்லா ஏற்பாடும் ரெடி. ராமா, நீங்களாம் போங்க, அப்பாவை கண்டுபிடிங்க. And I'm sure that அப்பாவை கிடைச்சிட்டாருன்னா மனசும் கிடைச்சிருவான். ஏன்னா ராதா மோகன் சேர்ந்து இருந்தா தானே ஹிட்டு. குஷி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் உன்னோட அப்பாவையும் தேடி கண்டுபிடிப்பேன், உன்னோட தம்பியையும் கண்டுபிடிப்பேன். அஜித் அண்ணா, நீங்க குஷி கூடவே இருங்க. நானும் கீர்த்தி அக்கா, நீங்க எல்லாருமே போங்க. அது எப்படி? உன்னை தனியா விட்டுட்டு நாங்க எப்படி போறது? குஷி இல்ல, நாங்களே இப்படி உன்னை தனியா விட்டுட்டு போக முடியாது, அதுவும் இந்த நிலைமையில. ராமா, நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்க பொண்ணு தானே ராமா, உங்களை மாதிரியே நானும் ஸ்ட்ராங். என்னால என்ன பாத்துக்க முடியும். ஆமா ராதிகா, இங்க குஷிக்கு துணையா நான் இருக்கேன். அவளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம போயிட்டு வா. சரிங்க மம்மி, நீங்க இங்கே இருந்து குஷியை பாத்துக்கோங்க. நீங்க சீக்கிரம் போங்க, அப்பாவையும் மானசையும் கூட்டிட்டு வாங்க. பாத்துரு, வாங்க போலாம். டேக் கேர் குஷி, நாங்க வந்துடுறோம். என்ன குஷி, ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? எதுவா இருந்தாலும் எங்களுக்கு உடனே கால் பண்ணுங்க, யோசிக்காதீங்க. உட்காருங்க. ராதா பாத்து. என்ன இடம் இது? அஜித், ஆ, என் போன் லொகேஷன் இந்த இடத்த தான் காட்டுது.
என்ன லொகேஷன் இது? எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு. மோகனையா வேற எங்கேயாவது போய் பார்க்கலாமா? மோகனண்ணா அட ஃபோன் ஃபோன் இது இது கீர்த்தி அக்காவோட ஃபோன். இது ஏன் போன்? ஆ, மோனையா எங்க? இந்த ஃபோன் இங்க இருக்குன்னா மோகன் அண்ணாவும் இங்க தான் இருக்கணும். மோனையா மோகனண்ணா மோகன் அண்ணா, அண்ணா மோகனண்ணா மோகன் அண்ணா, மோகனையா மோனையா மோகன் அண்ணா. கடவுளே கிருஷ்ணா, என்ன பண்றீங்க நீங்க? எனக்கு என் மோனையாவும் கிடைக்கல, என் மானச கிடைக்கல. ஏன் இப்படி என் வாழ்க்கையில விளையாடுறீங்க? ஏற்கனவே ஒரு முறை என் குடும்பத்தை இழந்துட்டேன். இப்ப மறுபடியும் இழக்க நான் தயாரா இல்ல. ப்ளீஸ் ஏதாவது ஒரு அதிசயத்தை பண்ணுங்க. என் மோகனையாவையும் மானசையும் நான் பார்க்கணும். நான் உங்களுக்கு பண்ற பூஜை அப்புறம் என் பக்தி மேல சத்தியம் கடவுளே கிருஷ்ணா, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. மோனையா சம்பி, நீயா? இந்த சம்பி இங்க என்ன பண்ணுது? இவன் மோனையாவை பின்தொடர்ந்து வந்துட்டான்னு நினைக்கிறேன். இங்க பாரு, உனக்கு மோனையாவும் மானசும் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? மோனையாவும் மானசும் உள்ளதா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம உள்ள போய் தேடலாம், வாங்க. ஐயோ, ரொம்ப முக்கியமான வேலையை மறந்துட்டேனே. நம்மளாம் கோழி விட்ட சேர்ந்தவங்க. இந்த கலர்ஃபுல்லா ஆட்டம் பாட்டம் இல்லாம பேக்கேஜ் கம்ப்ளீட் ஆகாதுல. இப்போ நான் உனக்கு ஒரு பாட்டை டெடிகேட் பண்ண விரும்புறேன். நான் இப்பொழுது கிளம்புகிறேன், மனதில் உன்னை நினைத்துக் கொள்வேன். என்னோட செங்கல் மற்றும் சிமெண்ட் நீ கணக்கு வச்சுக்கோ. ஓ ஹார்ட்டுக்குள்ள என்னோட கெட்ட காரியங்களை ஞாபகம் வச்சுக்கோ. மை டியர் மோகன், எப்படியாவது உன் மனசுல என்ன வச்சுக்கோ வச்சுக்கோ, இல்ல செத்துப்போ செத்துப்போ. மோகன் நண்பா, என் நண்பா, டியர் மோகன் பக்கத்து வீட்டுக்காரா, என் ஜென்ம எதிரி மோகன் அவர்களே, போயிட்டியா போயிட்டியா. பாட்டே வரதும் உனக்காக தான் கத்தன. என்ஜாய் யுவர் செல்ஃப். மோகன் நண்பா, என் நண்பா, டியர் மோகன் பக்கத்து வீட்டுக்காரா, என் ஜென்ம எதிரி மோகன் அவர்களே, போயிட்டியா போயிட்டியா. பாட்டே வரதும் உனக்காக தான் கத்தன. என்ஜாய் யுவர் செல்ஃப். மோகனையா, மோகனையா, மோகன் அண்ணா, மோகனண்ணா மனஸ் கேக்குதா? மோனையா, மோனையா, மோனையா. ஷட்டர் ஏன் க்ளோஸ் ஆயிடுச்சு? ராதா, மோனையா,
இந்த இந்த ஷட்டர் எப்படி க்ளோஸ் ஆச்சு? அஜித் அண்ணா, கீர்த்தி அக்கா, ராதா நாங்க வெளியில தான் இருக்கோம். இதை யாரு பூட்டினது? நான் தான். இப்ப என்ன ஆச்சு? நான் எதுவுமே பண்ணவே இல்லையே. பாத்து என் நிலைமைய. உன்னால எந்த மாதிரி ஆயிட்டம் பாத்தியா? நீ எனக்கு பண்ணது பெரிய துரோகம். இத்தனோண்டு குற்ற உணர்ச்சியாவது நீ எனக்கு பண்ண தப்பு நினைச்சு இருக்கும்ல. ஏன் வீடு, ஏன் கல்யாணம், ஏன் ஐயரு, ஏன் செலவு எல்லாம் நான் பண்ணது. மாப்பிள்ள நான் தான். நீ என்னுடைய எண்ணெயை தூக்கிட்டு மோகனை ரீப்ளேஸ் பண்ற.